வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்து மத புராண இதிகாசங்களின்படி சிவபெருமானுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமாக பாசுபதாஸ்திரத்தை குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த பாசுபதாஸ்திரத்தை புராண இதிகாசங்களின்படி குறிப்பிட்ட சில மாவீரர்கள் மட்டும்தான் இது வரைக்கும் பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி இந்த பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின ரொம்பவே சக்தி வாய்ந்த 7 மாவீரர்கள் யாருங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்க போகுது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த வீடியோவில் நம்ம 7வது இடத்துல பார்க்க போகிற சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின ரொம்பவே சக்தி வாய்ந்த மாவீரர் அர்ஜுனன். இந்த அர்ஜுனன் பஞ்ச பாண்டவர்களில் ஒருத்தராகவும் யாராலையுமே தோற்கடிக்க முடியாத ஒரு வில்லாளியாகவும் மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருப்பாரு. இந்த அர்ஜுனனுக்கு எப்படி இந்த பாசுபதாஸ்திரம் கிடைச்சிது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையுமே மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். மகாபாரதத்தில் சகுனியோட சூழ்ச்சினால் தங்களுடைய நாட்டையும் ராஜ்யத்தையும் பஞ்ச பாண்டவர்கள் சூதாட்டத்தில் இழக்கிறாங்க. அதுக்கப்புறமா 12 வருஷம் வனவாசத்தையும் 1 வருஷம் அஞ்ஞாதவாசத்தையும் இவங்க அனுபவிக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு கட்டளையிடப்படுது. அதை முடிக்கிறதுக்காக பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் வனவாசம் போகிறாங்க. அந்த சமயத்தில் அர்ஜுனரை சந்திக்கிற கிருஷ்ண பகவான் எப்படியும் இந்த அஞ்ஞாதவாசம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் போயிட்டு உங்களுடைய நாட்டை கேட்டாலும் கண்டிப்பாக அவங்க நாட்டை திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒரு மிகப்பெரிய போர் அப்படிங்கிறது எதிர்வரப்போகுது. அதை சமாளிக்கிறதுக்கு உனக்கு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களுடைய துணை தேவைப்படும். அதனால் தேவர்களை மகிழ்விக்கிறது மூலமாக அவங்க கிட்டேருந்து சக்தி வாய்ந்த திவ்யாஸ்திரங்களை வாங்கிக்கோ. அதே மாதிரி சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு சிவபெருமானுடைய ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தையும் வாங்கிக்கோ அப்படின்னு கிருஷ்ண பகவான் அர்ஜுனருக்கு அறிவுரை சொல்றாரு. அதன்படியே தேவர்களை மகிழ்விக்கிறது மூலமாக அவங்களுக்கு உதவி செஞ்சு பல சக்தி வாய்ந்த திவ்யாஸ்திரங்களை அர்ஜுனர் வாங்குறாரு. அதுக்கப்புறமா சிவபெருமானை நோக்கி ஒரு காட்டில் கடுமையாக இந்த ஒரு அர்ஜுனர் தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படியே பல வருஷங்கள் போயிட்டு இருக்க சமயத்தில் இந்த அர்ஜுனரை கொல்றதுக்காக மூர்க்காசுரன் அப்படிங்கிற அசுரன் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு பன்னியோட வேடத்தை எடுத்து அதன் மூலமாக அர்ஜுனருடைய தவத்தை கலைக்க முயற்சி பண்ணுறான். இதனால கோபமடைஞ்ச அர்ஜுனர் தன்னுடைய காண்டிபத்தை எடுத்து இந்த மூர்க்காசுரனை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்தில் தன்னுடைய பக்தனான அர்ஜுனருக்கு மூர்க்காசுரன் மூலமாக பிரச்சனை வருது அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு தெரிஞ்சு அவர் அவனை காப்பாற்றுறதுக்காக பார்த்தீங்கன்னா நேரடியாக அந்த ஒரு இடத்துக்கே வராரு. இந்த சமயத்தில் அர்ஜுனர் தன்னுடைய காண்டிபத்தை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த அம்பு மூலமாக இந்த ஒரு மூர்க்காசுரனை தாக்காரு. அதே நேரத்தில் சிவபெருமானுமே அர்ஜுனர் தாக்கக்கூடிய அந்த மூர்க்காசுரனை தன்னுடைய அம்பு மூலமாக தாக்குறாரு. இப்போ 2 பேரும் ஒரே சமயத்தில் மூர்க்காசுரனை தாக்கின காரணத்தினால அங்கேயே அந்த அசுரன் இறந்து போயிடுறான். ஆனால் இங்கே தான் அர்ஜுனருக்கும் சிவபெருமான் ஒரு வேடனோட உருவத்தில் வந்திருப்பாரு. அவருக்கும் ஒரு சண்டை ஆரம்பிக்குது. அதாவது அர்ஜுனர் சொல்கிறாரு, நான் தான் இந்த பன்றியை கொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் வேடனாக இருக்கக்கூடிய சிவபெருமான், நீ கொன்னதால் அந்த பன்றி செத்து போகலை, என்னுடைய அம்புனால தான் செத்து போயிருக்கு, நான் தான் இந்த பன்னியை கொன்னேன் அப்படின்னு அர்ஜுனர் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இப்போ அர்ஜுனருக்கும் வேடனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் கடுமையான யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. 2 பேரும் தங்களுடைய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பயன்படுத்தி தொடர்ந்து போராடிட்டே இருக்காங்க. ஆனால் அர்ஜுனர் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளவு சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தினாலும் சிவபெருமான் அதை ரொம்ப எளிமையாகவே தடுத்துடுறாரு. இதனால் அர்ஜுனருக்கு பார்த்தீங்கன்னா மனசு வருத்தப்பட ஆரம்பிக்குது. தன்னுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தி ஒரு சாதாரண வேடனை கூட நம்மளால் தோக்கடிக்க முடியலையே, நம்மளால் என்ன ஒரு வில்லாளி அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்படுறாரு. அப்போ தான் அர்ஜுனருக்கு ஒரு விஷயம் புரிய வருது. கண்டிப்பாக இந்த உலகத்தையே காப்பாற்றக்கூடிய மகேசனாக இருக்கிற ஈசனை தவிர வேறு யாராலையும் நம்மளுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை தடுக்க முடியாது. அதனால் நம்ம முன்னாடி நிற்கிறது கண்டிப்பாக சிவபெருமானாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அவர் முன்னாடி சரணாகதி அடைகிறாரு. இதனால் ரொம்பவே சந்தோஷப்பட்ட சிவபெருமான் அர்ஜுனரை தொட்டு தூக்கி அவருக்கு ஆசி வழங்கினது மட்டும் இல்லாமல் அவருக்கு தன்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதமான பாசுபதாஸ்திரத்தையும் கொடுத்தாரு. அதே நேரத்தில் சில நிபந்தனைகளையும் சொல்லியிருப்பாரு. அதாவது இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை ஒரு சாதாரண எளிமையான எதிரி மேலே நீ பயன்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பட மேலேயோ இல்லை ஒரு சக்தி வாய்ந்த மனுஷன் மேலே மட்டும்தான் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை நீ பயன்படுத்தணும். அதோட இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை நீ ஒவ்வொரு தடவை பயன்படுத்த போதும்
என்னுடைய அனுமதி உனக்கு தேவைப்படும் அப்படின்னு குறிப்பிட்டு அவருக்கு ஆசி வழங்கிட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அர்ஜுனர் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை மகாபாரதத்தில் இறக்குற வரைக்கும் தான் கூடவே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில மகாபாரத பதிப்புகளின் படி பார்த்தீங்கன்னா ஜெயத்ரதனை கொல்றதுக்கு இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை தான் வந்து அர்ஜுனர் பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு சரியான சான்றுகள் அப்படிங்கிறது கிடைக்கல. அப்படி பார்க்கும்போது ஒருவேளை ஜெயத்ரதனை கொல்றதுக்கு அர்ஜுனர் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தியிருக்கலாம், பயன்படுத்தாமலும் இருந்திருக்கலாம். ஆனால் பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிறது அர்ஜுனர்கிட்ட இருந்த விஷயம் அப்படிங்கிறது மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த வீடியோவில் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின மாவீரர்களுடைய லிஸ்ட்டில் வந்து இந்த அர்ஜுனருக்கு 7வது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 6வது இடத்துல பார்க்க போகிற சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துகிற திறமையோடு இருக்கிற மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரர் 33 தேவர்களால் பிரம்ம ரிஷின்னு சொல்லப்பட்ட விஸ்வாமித்திரர். இந்த விஸ்வாமித்திரர் ஹிந்து மத புராணங்களின்படி ஏகப்பட்ட இடங்களில் இந்த பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தியிருக்காரு. எதனால் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை இந்த விஸ்வாமித்திரர் பயன்படுத்தினார், இவருடைய கதை என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். இந்த விஸ்வாமித்திரர் முன்னொரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சத்திரிய அரசராக வாழ்ந்துக்கிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு நாள் தன்னுடைய நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு வந்து வேட்டையாட போகிறாரு. அப்படி வேட்டையாடி தன்னுடைய படை பரிவாரங்களோட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப களைச்சி போய் காட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு குடிலுக்கு போகிறாரு. அந்த குடிலில் பார்த்திங்கன்னா வசிஷ்டர் அப்படிங்கிற ஒரு முனிவர் இருக்கார். அவர்கிட்ட நந்தினி அப்படிங்கிற பசு இருக்குது. இந்த நந்தினி பசு காமதேனு மாதிரி கேட்குற எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அதிசய பசுவாக இருக்குது. அதனால் ராஜாவுக்கும் அவருடைய படை பரிவாரங்களுக்கும் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையுமே இந்த வசிஷ்டர் இந்த நந்தினி பசு மூலமாக வர வச்சு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்கள நல்லா உபசரிக்கிறாரு. ஆனால் இவ்வளவு பண்ணியுமே இந்த விஸ்வாமித்திரருக்கு வந்து இந்த நந்தினி பசு தாங்கிட்டே இருந்தால் தான் கேட்குறத எல்லாத்தையும் வாங்கிக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. அதனால் வசிஷ்டர்கிட்டேருந்து இந்த ஒரு நந்தினி பசு தனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் வசிஷ்டர் கொடுக்கறதுக்கு மறுத்துடுறாரு. இதனால் கோபமடைஞ்ச விஸ்வாமித்திரர் தன்னுடைய படை பரிவாரங்களுடைய வந்து நம்முடைய வசிஷ்டரை தாக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வசிஷ்டர் வந்து ஒரு முனிவர் இல்லையா, அதனால் பார்த்தீங்கன்னா அவருடைய சக்தியை பயன்படுத்தி விஸ்வாமித்திரரையும் அவருடைய படையை சேர்ந்தவங்களையும் தோக்கடிச்சிடுறாரு. இதனால் ரொம்பவே அவமானம் அடைஞ்ச விஸ்வாமித்திரர் இனிமேல் நான் ராஜாவாக இருக்க போவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பட்டத்தை திறந்துட்டு காட்டுக்கு போய் கடுமையாக தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி பலவிதமான தடமெல்லாம் பண்ணது மூலமாக பார்த்திங்கன்னா இவருக்கு ஏகப்பட்ட தவ வலிமையும் சக்தியும் கிடைக்க ஆரம்பிச்சுது. வரங்களும் பார்த்திங்கன்னா கடவுள்கள் மூலமாக கிடைச்சிட்டு இருந்துச்சு. அப்படி தான் சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சது மூலமாக இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை எந்த நேரத்துலையும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஸ்வாமித்திரருக்கு கிடைச்சிது. அதை பயன்படுத்தி தான் வசிஷ்டரை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு தடவையுமே விஸ்வாமித்திரர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனால் விஸ்வாமித்திரருக்கும் வசிஷ்டருக்கும் நடக்கக்கூடிய சண்டை அப்படிங்கிறது சிருஷ்டியை பாதிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால கடவுள்களும் தேவர்களும் பார்த்திங்கன்னா அடிக்கடி இவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சண்டையை வந்து தடுத்துருவாங்க. அப்படி இல்லையா இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை வந்து வசிஷ்டர் மேலே இந்த ஒரு விஸ்வாமித்திரர் பயன்படுத்துகிற சமயத்தில் பார்த்திங்கன்னா பிரம்ம தண்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தடுக்கும் ஆயுதத்தை வச்சு பார்த்திங்கன்னா தன்னுடைய சக்தியை வந்து ஈஸியாக தடுத்து நிறுத்திடுவார் இந்த ஒரு வசிஷ்டர். அதனாலே பார்த்திங்கன்னா தொடர்ந்து தவம் மேலே தவமாக பண்ணி ஏகப்பட்ட ஆயுதங்கள்ங்கிறது விஸ்வாமித்திரர்கிட்ட சேர ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா தனக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறத வந்து விஸ்வாமித்திரர் புரிஞ்சுக்கிறாரு. அதனால் தன்னுடைய தவ வலிமையை வந்து அதிகரிக்கிறதாக பார்த்துட்டிங்கன்னா தொடர்ந்து தவங்கள் பண்ண ஆரம்பித்தார். இதனால் 33 தேவர்களுமே பார்த்துட்டிங்கன்னா இவருடைய தவ வலிமையை பார்த்து ரொம்பவே அசந்து போனாங்க. அது மட்டும் இல்லாமல் கடவுள்கள் கூட பார்த்திங்கன்னா இவருடைய தவ வலிமையும் தவவுக்கான மன உறுதியுமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதனால் இவரை நேரடியாக சந்தித்து இவருக்கு பிரம்ம ரிஷி அப்படிங்கிற பட்டத்தை பார்த்திங்கன்னா கடவுள்கள் முன்னிலையில் கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் கூட சண்டை போகிறத முழுசாக நிறுத்திட்டார். இருந்தாலும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த 2 முனிவர்களுக்கும் ஏதாச்சும் சின்ன சின்ன சண்டைகள் வந்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கும். அதுக்கப்புறமா தான் ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இந்த ஒரு விஸ்வாமித்திரர் பார்த்திங்கன்னா குருவாக மாறுறாரு. எல்லா விதமான வித்தைகளையுமே கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறது. கிட்டத்தட்ட 56 அஸ்திரங்களை பார்த்திங்கன்னா இந்த விஸ்வாமித்திரர் மூலமாக தான் ராமபிரானும் லக்ஷ்மணனும் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் ஒரு அஸ்திரமாக வந்து பாசுபதாஸ்திரத்தையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனால் பாசுபதாஸ்திரத்தை ராமரோ இல்லைனா லக்ஷ்மணரோ இந்து மத புராணங்களின் படியோ ராமாயணத்தின் படியோ எங்கேயுமே பயன்படுத்தினதுக்கான குறிப்புகள் அப்படிங்கிறது இல்லை. ஆனால் இந்த விஸ்வாமித்திரர் பல இடங்களில் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துக்கான குறிப்புகள் தெளிவாக இருக்கிற காரணத்தினால்தான் இந்த வீடியோவில் ராமரையோ லக்ஷ்மரியோ இணைக்காமல் விஸ்வாமித்திரர் மட்டும் சொல்லியிருக்கோம். ஆனால் விஸ்வாமித்திரர்கிட்ட இருந்து கண்டிப்பாக ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் இந்த பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துறதுக்கான அந்த ஒரு திறமை அப்படிங்கிறது கிடைச்சதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப
ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து இந்த வீடியோவில் நாம் 5வது இடத்துல பார்க்க போகிற சிவபெருமானுடைய பாசபதாஸ்திரத்தை பயன்படுத்தின ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு மாவீரனுடைய பெயர் சூரபத்மன். இந்த சூரபத்மன் என்னதான் ஒரு அசுரனாகவே இருந்தாலும் சிவபக்தியில் எல்லாரையுமே மிஞ்சிற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் மேலே கடுமையான பக்தி அப்படிங்கிறது இவனுக்கு இருந்துச்சு. அதனாலேயே சிவபெருமானை நோக்கி தொடர்ந்து தவங்கள் பண்ணது மூலமாக அவர்கிட்டேருந்து ஏகப்பட்ட வரங்களை வாங்கிட்டான். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, உங்களுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமான பாசபதாஸ்திரத்தை நானும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தாரும் தங்களுடைய பாதுகாப்புக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற வரம் உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு இந்த ஒரு சூரபத்மன் கேட்டான். அப்படியே சிவபெருமானும் கொடுத்துட்டாரு. ஏன்னா சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் உடனே கொடுக்கக்கூடிய ஒரு கடவுளுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வரத்தையுமே கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் உங்களுடைய அம்சம் பொருந்திய ஒருத்தரால் மட்டும்தான் தனக்கு இறப்பு அப்படிங்கிறது ஏற்படணும், தான் தோற்கடிக்கப்படணும். மற்றபடி உங்களுடைய அம்சம் இல்லாத யாராலையும் தனக்கு தோல்விங்கிறதே ஏற்படக்கூடாது அப்படின்னு இந்த ஒரு சூரபத்மன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வரம் வாங்கிட்டாரு. அதனால தான் சிவபெருமானுடைய அம்சம் பொருந்திய யாருமே இந்த உலகத்தில் திரும்பி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்ற மமதையில் பார்த்திங்கன்னா ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்த ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா காமதேவன் தன்னுடைய அம்பை சிவபெருமான் மூலம் செலுத்தினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஜோதி ஸ்வரூபமாக முருகப்பெருமான் பிறந்திருப்பார். அதுக்கப்புறம் இந்த சூரபத்மன் கூட சண்டை போட்டு அவரை தோற்கடித்த கதை கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமானுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆயுதமாக இருக்கக்கூடிய இந்த பாசுபதாஸ்திரத்தை சூரபத்மன் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே தற்காப்புக்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற வரம் அவங்கள்ட்ட இருக்குது. அதை பயன்படுத்தி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட போர்களில் இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை சூரபத்மனும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் பயன்படுத்தினாங்க அப்படின்னு ஹிந்து மத புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் சூரபத்மனுக்கு இப்போதைக்கு நாம் 5வது இடத்த கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 4வது இடத்துல பார்க்க போகிற சிவபெருமானுடைய பாசபதாஸ்திரத்தை பயன்படுத்தின மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரர் இந்திரஜித். இந்திரஜித் அப்படின்னா யாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இலங்கையை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ராவணனுடைய மிகவும் சக்தி வாய்ந்த மூத்த மகன் தான் பார்த்திங்கன்னா இந்த இந்திரஜித். இவருடைய உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா மேகநாதன். இந்த மேகநாதன்ற பெயர் இவருக்கு வந்ததுக்கு காரணம் மேகங்களுக்கு இடையில் பார்த்திங்கன்னா மறைஞ்சிக்கிட்டு மாயங்களை உருவாக்கி அதன் மூலமாக எதிரிகளை குழப்பி இவரால் ரொம்ப எளிமையாக தோற்கடிக்க முடியும். அதனால தான் இவருக்கு மேகநாதன் அப்படிங்கிற பெயருமே இருந்துச்சு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்திரதேவனுடைய இடத்துக்கே போய் அவரையே தோற்கடித்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்திரஜித் கொண்டு வந்தார். அதாவது மேகநாதன் கொண்டு வந்தார். அதுக்கப்புறமா தான் இந்திரனையே தோற்கடித்தவர் அப்படின்ற அர்த்தம் வரக்கூடிய இந்திரஜித் அப்படிங்கிற பேர் இவருக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அதையும் தாண்டி பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்திரஜித் எவ்வளவு சக்தி வாய்ந்த ஆயுதங்களாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் மும்மூர்த்திகளுடைய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த எல்லா ஆயுதங்களையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு இந்திரஜித் கிட்ட மட்டும்தான் இருந்திருக்கு. அது வைஷ்ணவாஸ்திரமாக இருக்கலாம், நாராயணாஸ்திரமாக இருக்கலாம், பாசுபதாஸ்திரமாக இருக்கலாம், அதே மாதிரி ருத்ராஸ்திரமாக இருக்கலாம், அகோராஸ்திரமாக இருக்கலாம், மகேந்திராஸ்திரமாக இருக்கலாம், பிரம்மதண்டம், பிரம்மாயுதம், அப்புறம் பிரம்மாஸ்திரம், இப்படி எல்லா ஆயுதங்களுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மேகநாதன் கிட்ட இருந்தது அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவர் பிரம்மாஸ்திரத்தை வச்சு தான் பார்த்திங்கன்னா ஹனுமரையே கட்டி போட்டார் அப்படின்னு கூட ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது எதனால் இவரால் லக்ஷ்மணரை தோற்கடிக்க முடியல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமரும் லக்ஷ்மணரும் பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் மற்றும் ஆதிசேஷனுடைய அவதாரமாக ராமாயண காலகட்டத்தில் பிறந்திருப்பாங்க. இப்படி ராமரும் லக்ஷ்மணரும் அவதாரங்களாக இருக்கிற காரணத்தினால இவங்க மேலே எந்த விதமான திவ்யாஸ்திரங்களோட சக்தியும் அவ்வளவு சீக்கிரத்தில் எடுபடாது. அதையும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா, பிரம்மதேவருடைய பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் வைஷ்ணவாஸ்திரம் மற்றும் நாராயணாஸ்திரத்தை விஷ்ணு பகவான்கிட்டேருந்து வாங்கி பயன்படுத்தினாலும் அதே நேரத்தில் சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் சரி, இப்படி எந்த அஸ்திரத்தை பயன்படுத்தினாலும் அது யாருக்கு சொந்தமோ அவங்கள நோக்கி நேரடியாக அந்த அஸ்திரம் பார்த்திங்கன்னா அவங்கள போய் சேர்ந்துருமே தவிர இந்த அவதாரங்களாக இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மணருக்கு எந்த ஒரு ஆபத்தையுமே ஏற்படுத்தாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நாகாஸ்திரத்தை பயன்படுத்தி ராம லக்ஷ்மணர்களை கொல்றதுக்கு இந்த ஒரு இந்திரஜித் முயற்சி பண்ணியிருப்பார். ஏன்னா அவர்கிட்ட மும்மூர்த்திகளோட ஆயுதங்களே இருக்கும்போது அதை பயன்படுத்தினப்போ கூட பார்த்திங்கன்னா அது அவருக்கு கை கொடுக்காமல் போயிடுச்சு. அதனால தான் இப்படி ஒரு கொடூரமான ஆயுதத்தை பார்த்திங்கன்னா இந்திரஜித் பயன்படுத்தியிருப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது இந்திரஜித்தாலையுமே பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்த முடியும். அதுக்கான வாய்ப்புகளும் அவருக்கு இருந்துச்சு, திறமையும் அவர்களுக்கு இருந்துச்சு. இருந்தாலும் ராம லக்ஷ்மணருக்கு எதிராக மட்டும் இந்த ஒரு ஆயுதத்தை இந்திரஜித்தால் பயன்படுத்த முடியல அப்படின்னு ராமாயணத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால் இந்த வீடியோவில் இந்திரஜித்துக்கு 4வது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம
நம்ம 3வது இடத்துல பார்க்க போகிற பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துகிற திறமையோடு இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த மாவீரர், விஷ்ணு பகவானோட அவதாரங்கள்லேயே ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு அவதாரமாகவும், அதே நேரத்தில் இன்னைக்கு வரைக்குமே நம்மளுக்கு இடையில வாழ்ந்துகிட்டு இருக்க சப்த சிரஞ்சீவிகளில் ஒருத்தராகவும் சொல்லப்பட்டிருக்க பரசுராமர். இந்த பரசுராமர் பார்த்துட்டிங்கன்னா வெறும் ராமர் அப்படிங்கிற ஒரு பெயரோட தான் பார்த்திங்கன்னா முதல்ல ஹிந்து மத புராணங்களில் பிறந்திருக்காரு. ஆனால் இவர் விஷ்ணு பகவானுடைய அவதாரமாக இருந்தாலும் சிவபெருமான் மேலே தான் அதிகமான ஈடுபாடு அப்படிங்கிறது பரசுராமருக்கு இருந்திருக்கு. அதனாலே பார்த்திங்கன்னா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு ஏகப்பட்ட பூஜைகள் செஞ்சு அவர் மனசை குளிர்விச்சது மூலமாக பார்த்திங்கன்னா பரசு அப்படிங்கிற கோடாரியாக முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் இவருக்கு கொடுத்தாரு. இந்த படசு அப்படிங்கிற கோடாரிக்கு பேர்னால பார்த்திங்கன்னா இவருக்கு பரசுராமர் அப்படிங்கிற பேருமே கிடைச்சிருக்கு. ஏன்னா பரசு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தமே பார்த்திங்கன்னா கோடாரி அப்படின்னு தான் வரும். அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு பல சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் தொடர்ந்து சிவபெருமான் கிட்டேருந்து கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சு. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பரசுங்கிற கோடாரியாக முதல்ல பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமான் மனசை சந்தோஷப்படுத்தி வாங்கிட்டாரு. ரெண்டாவதாக பார்த்துட்டிங்கன்னா பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற அஸ்திரத்தையும் பார்த்துட்டிங்கன்னா சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவம் புரிஞ்சு இந்த ஒரு பரசுராமர் வாங்கிட்டாரு. அதுக்கப்புறமா திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா சிவபெருமான் பயன்படுத்தின தன்னுடைய பயங்கர சக்தி வாய்ந்த வில்லான விஜய் வில்லை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பரசுராமருக்கு சிவபெருமான் கொடுக்க சொல்லி இந்திரன் கிட்ட பார்த்துட்டிங்கன்னா சொல்லியிருப்பாரு. ஏன்னா முதல்ல சிவபெருமான் தான் இந்த விஜய் வில்லை பயன்படுத்திட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வில் அப்படிங்கிறது இந்திர தேவன் கிட்ட போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரசுராமர் கிட்ட இந்த ஒரு வில் அப்படிங்கிறது இந்திர தேவன் கிட்டேருந்து கொடுக்கப்பட்டுச்சு. கடைசியாக இந்த ஒரு விஜய் வில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பரசுராமர் கிட்டேருந்து கர்ணன் கிட்ட போச்சு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இந்த பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிற ஆயுதம் பார்த்திங்கன்னா பரசுராமருக்கு மிக முக்கியமான ஒரு ஆயுதமாக அவருடைய அவதார காலகட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தி தான் 21 தலைமுறைகளை சேர்ந்த சத்திரியர்களை இந்த பரசுராமர் அழிச்சிருக்காரு. அதன் மூலமாக தர்மத்தை நிலைநாட்டினதா அவரே பார்த்திங்கன்னா பல இடங்களில் குறிப்பிட்டிருப்பாரு. அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா இந்த ஒரு பரசுராமருடைய பாசுபதாஸ்திரம் இவரால் தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் பாசுபதாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு முறையோ இல்லை 2 முறையோ மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கும். அதுக்கும் பார்த்திங்கன்னா சிவபெருமானுடைய நேரடியான அனுமதி அப்படிங்கிறது தேவைப்படும். ஆனால் இந்த பரசுராமருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட அனுமதிங்கிறது சிவபெருமானால் எப்போவுமே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் எப்போல்லாம் தனக்கு மிக முக்கியமாக இந்த பாசுபதாஸ்திரத்தோட உதவி தேவைப்படுதோ அப்போல்லாம் பரசுராமர் இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தியிருக்காரு. சொல்லப்போனால் பீஷ்மருக்கு எதிரான போரில் கூட பார்த்திங்கன்னா பரசுராமர் இந்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்த முயற்சி பண்ணார் அப்படிங்கிற மாதிரியும் சில மகாபாரத பதிப்புகளில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா பரசுராமருமே பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாவீரர் அப்படின்னு அவருக்கு 3வது இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம 2வது இடத்துல பார்க்க போகிற சிவபெருமானுடைய பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின ரொம்பவே சக்தி வாய்ந்த மாவீரர் கிருஷ்ண பகவான். இந்த கிருஷ்ண பகவான் விஷ்ணு பகவானுடைய அவதாரமாகவே இருந்தாலும் இவராலையும் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்திக்க முடியும் அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மகாபாரத காலகட்டத்தில் பானாசுரன் அப்படிங்கிற பேரில் ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு அசுரன் இருந்தான். இந்த ஒரு அசுரன் என்னதான் ஒரு அசுரகுலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலுமே மகாபலி சக்கரவர்த்தி மாதிரி சிவபெருமான் மேலேயும் சரி பக்தியிலையும் சரி ரொம்பவே நாட்டம் கொண்டவனாக இருந்துகிட்டு இருந்தான். அதனாலேயே பார்த்தீங்கன்னா சிவபெருமானை நோக்கி இந்த பானாசுரன் கடுமையாக தவம் புரிய ஆரம்பித்தான். அந்த தவத்தினுடைய பலனாக சிவபெருமான் இவன் முன்னாடி காட்சி தந்து உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு சொல்கிறாரு. உடனே சிவபெருமான் கிட்டே எனக்கு 1000 கைகள் வேணும் அப்படின்னு இந்த ஒரு பானாசுரன் கேட்குறான். அதே மாதிரி சிவபெருமானும் இவருக்கு 1000 கைகளை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்னுடைய நாட்டுக்கு நீங்களே பாதுகாவலாக நின்று எந்த ஒரு ஆபத்திலிருந்தும் என்னுடைய நாட்டை காப்பாற்றணும், என்னுடைய உயிருக்கும் என்னோட நாட்டை காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு கெஞ்சுறாரு. அந்த ஒரு வரத்தையுமே பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இந்த ஒரு பானாசுரனுக்கு கொடுத்துட்டாரு. அதனால் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எப்போல்லாம் பானாசுரனை யாராச்சும் தாக்குறாங்களோ அப்போல்லாம் அங்கே நேரடியாக அவங்க கூட எடுத்து சண்டை போடுவார். அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவானுக்கு அனிருத்தன் அப்படிங்கிற பேரில் ஒரு பேரன் இருக்கான். இந்த பேரனை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் உஷை அப்படிங்கிற பானாசுரோட பொண்ணு பார்க்குறா. அதனால் அவன் மேலே இவளுக்கு காதல் வந்துடுது. ஒரு கட்டத்தில் அனிருத்தனை கடத்தி கொண்டு தன்னுடைய மாளிகையிலேயே இந்த ஒரு உஷை வச்சுக்கிறா. இந்த சமயத்தில் இந்த விஷயம் கேள்விப்பட்ட பானாசுரன் இந்த அனிருத்தன் மேலே தான் தப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போயிட்டு பாதாள சிறையில் அடைச்சிடுறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுடனே கிருஷ்ண பகவானுக்கு கடுமையாக கோவம் வருது. தன்னுடைய பேரனை மீட்டு வரத்துக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் தனியாக பார்த்துட்டிங்கன்னா பானாசுரன் இடத்த தாக்கிறதுக்கு கிருஷ்ண பகவான் வராரு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பானாசுரன்
பானாசுரனுக்கும் கிருஷ்ண பகவானுக்கும் சண்டை ஏற்படுது. ஆனால் அந்த சண்டையில் பார்த்துட்டிங்கன்னா பானாசுரனோட 998 கைகளை பார்த்துட்டிங்கன்னா விஷ்ணு பகவானாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் வெட்டிட்டாரு. இதுக்கப்புறமும் வந்து நம்மளால் போரிட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட பானாசுரன் பார்த்திங்கன்னா சிவபெருமான் கிட்ட வந்து என்னுடைய நாட்டுக்கு நீங்கள் காவலாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டேன், அதனால் என்னுடைய நாட்டை வந்து நீங்கள் தான் இப்போ காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதனால் பார்த்திங்கன்னா சிவபெருமானும் தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய பானாசுரனை காப்பாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து அவனுடைய நாட்டுக்கே வந்துடுறாரு. இப்போ காப்பாற்றுறதுக்காக ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சிவபெருமான் நிற்கிறாரு, அதை அழிக்கிறதுக்காகவும் தன்னுடைய பேரனை காப்பாற்றுறதுக்காகவும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் இருக்கார். இப்போ இவங்க 2 பேருமே தங்களுடைய எல்லா விதமான சக்தி வாய்ந்த அஸ்திரங்களையுமே பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த 2 சக்தியுமே பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று மோதி அந்த இடத்துலையே அழிஞ்சு போயிடுது. இப்படியே பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்களுடைய சக்தி வாய்ந்த அஸ்திரங்களை பயன்படுத்தும் போது ஒரு கட்டத்தில் சிவபெருமானே பார்த்திங்கன்னா கோபம் அடைஞ்சு தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை வந்து பயன்படுத்த முயற்சி பண்ணுறாரு. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து தன்னுடைய பாசுபதாஸ்திரத்தை வச்சு, அதாவது விஷ்ணு பகவான் பயன்படுத்தக்கூடியது வந்து வைஷ்ணவ அஸ்திரமாக இருக்கணும், ஆனால் அவர் வந்து பாசுபதாஸ்திரத்தை வச்சு மட்டும்தான் வந்து பாசுபதாஸ்திரத்தை தடுக்க முடியும் அப்படின்னு சடனாக பார்த்திங்கன்னா உடனே வந்து பாசுபதாஸ்திரத்தை உருவாக்குறாரு. இந்த பக்கம் கிருஷ்ணருமே பார்த்திங்கன்னா பாசுபதாஸ்திரத்தை உருவாக்குறாரு, இந்த பக்கம் சிவபெருமானும் பார்த்திங்கன்னா பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்துகிறாரு. 2 பேரும் ஒரே விதமான ஆயுதங்களை பயன்படுத்தி சண்டை போடுறதுனால பார்த்திங்கன்னா சிருஷ்டி வந்து பாதிக்கப்படுது. இந்த விஷயத்தினால பார்த்திங்கன்னா தேவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து சிவபெருமான் கிட்டையும் கிருஷ்ண பகவான்கிட்டையும் கெஞ்சுறாங்க, தயவு செஞ்சு இந்த போரை வந்து நிறுத்துங்க, இப்படியே நீங்கள் சண்டை போட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பார்த்திங்கன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க. அதனால் சிவபெருமானும் கிருஷ்ண பகவானும் போரை அதோடு நிறுத்துகிறாங்க. அப்போ வந்து சிவபெருமான் பானாசுரனை கூப்பிட்டு, உன் பேரில் மட்டும்தான் வந்து பிரச்சனை அப்படிங்கிறது இருக்குது, அதனால் உன்னுடைய மகளான உஷையை வந்து அனிருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சாரு, இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும்னு சொல்கிறாரு. அதே மாதிரி பானாசுரனும் சிவபெருமானை நோக்கி வந்து வணக்கத்தை தெரிவிச்சுட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உஷைக்கு வந்து அனிருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா பிரச்சனையும் முடிஞ்சிருது. சிவபெருமானும் பார்த்திங்கன்னா கிருஷ்ண பகவான் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தன்னுடைய கைலாய மலைக்கே போயிட்டாரு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா மகாபாரதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா பாசுபதாஸ்திரத்தை வந்து விஷ்ணு பகவான் பயன்படுத்துவார் அப்படின்ற விஷயமே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து புராணங்களில் சொல்லப்பட்டிருக்காது. ஆனால் இந்த இடத்துல வந்து சிவபெருமான் பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தும் போது அதை தடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அதே பாசுபதாஸ்திரத்தை கிருஷ்ண பகவானும் பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதனால தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா கிருஷ்ண பகவான் வந்து பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின மாவீரர்களுடைய லிஸ்ட்டில் வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அடுத்து இந்த வீடியோவில் நம்ம முதலிடத்தில் பார்க்க போகிற ரொம்பவே சக்தி வாய்ந்த பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தின மிகவும் முக்கியமான ஒரு மாவீரர் யார் அப்படின்னா சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணின் சக்தினால் பிறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தான். இந்த முருகப்பெருமான் சிவபெருமானுடைய அம்சத்தோடையே பிறந்த காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு சிவபெருமானுடைய எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தக்கூடிய திறமை இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லலாம் அப்படின்னா வீரபத்மனுக்கு எதிராக நடந்த சண்டையில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை சூரபத்மன் எந்த அளவுக்கு பயன்படுத்தினானோ அவனுக்கு எதிராக பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுமே இந்த ஒரு பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினாரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாசுபதாஸ்திரத்துடைய சக்தி அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா முருகப்பெருமான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்க ஒரு சக்தி அப்படின்னுமே சொல்லப்பட்டிருக்கும். அதனால் எவ்வளோதான் சூரபத்மன் வந்து தொடர்ந்து பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்திக்கிட்டே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே ரொம்ப எளிமையாக வந்து முருகப்பெருமானால தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு வீடியோவை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமானுமே வந்து இந்து மத புராணங்களின் படியும் சரி கந்த புராணத்தின் படியும் சரி பாசுபதாஸ்திரத்தை வந்து சூரபத்மனோட குடும்பத்தை நோக்கி வந்து பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுவும் ஒரு தடவை 2 தடவை இல்லை, பல நேரம் பயன்படுத்தியிருக்காரு. அதனால் இந்த வீடியோவில் முருகப்பெருமான் கண்டிப்பாக வந்து பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த மாவீரர்களுடைய லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா முதலிடத்தை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தர் தான். இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 7 மாவீரர்களை பற்றி பார்த்துருக்கோம். இவங்க எல்லாருமே ஹிந்து மத புராணங்களின் படி பாசுபதாஸ்திரத்தை பயன்படுத்தினதாக சொல்லப்பட்டிருப்பாங்க. ஒருவேளை அப்படி ஏதாவது இன்னொருத்தர் பயன்படுத்தி அந்த வீடியோவை வந்து நான் சொல்லாமல் விட்டுருந்தேன் அப்படின்னா அது யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட வீடியோக்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.